தெலுங்கர்களுக்கு தமிழகத்துல எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுல என்ன மதிப்பு மரியாதை வேணும்ன்றீங்க? அதான் நாட்டை நீங்க ஆண்டுட்டு இருக்கிறீங்க. சீமான் சொல்லி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு புதுசா. அவரு கொடுக்கிற இம்சை இருக்கு பாருங்க, அவரு கொடுக்கிற இம்சை பெரிய இம்சை. இல்ல உங்களை வந்து இப்ப நாடாள கூடாதுன்னு தடுக்கிறாரா? சீமான் வந்திருப்பாரு தான் செய்யல. அதுக்கு முன்னாடி 5 முறை முதலமைச்சரா இருந்தவர் யார்? உங்கள் தானே, கலைஞர் தான். அப்ப அவர் ஏன் தெலுங்கு, நம்மளும் தெலுங்கு, இவங்க தெலுங்குக்கு மரியாதை இல்லாம வச்சுங்கிறோமே அப்படின்னு அவர்கிட்ட போய் நீங்க கட்சியில இணைச்சப்போ நீங்க கேட்டிருக்கணும் இல்ல? உங்க மொழிக்காரரு, உங்க சொந்தக்காரரு. இதுல யாரு நீங்க சொல்லுங்க? யாரு நீங்க? யாரு நாங்க? யாருமா? நாங்க ஒரு மனிதர்கள், அவ்வளவுதான். நாங்க மனிதர்கள் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு திராவிட தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் ஏன் வச்சீங்கன்னு கேக்குறேன். அதனாலதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டு இணைச்சிட்டேங்கிறேன். அது ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் அதுல போய் இணைச்சிட்டீங்கன்னா ஆமா, அந்த ஃபண்ட் நம்ம மூலியமா தானே போகுது. செய்ய முடியும்ல? முடியும். முடியும் தானே? சாதிக்க முடியும் தானே? முடியும். சாதிப்பீங்களா நீங்க? சாதிக்க மாட்டோம். ஏன்னா நாங்க ஒற்றுமையை விரும்புறோம். அவர் தான் செந்தமிழர். எந்த நேரத்துக்கு நீங்க தூங்குவீங்க? நைட்ல என்ன ஒரு 1:30-2 மணி இருக்கும். 2 மணி தூங்கிட்டு எப்ப எழுந்திருப்பீங்க? கரெக்டா ஒரு 5:40 அல்ல 5:30 எழுந்திருச்சிருப்பீங்க. ஆமா, எழுந்த உடனே முதல்ல செந்தமிழன் சீமான் சொல்லிட்டு தான் எழுந்திருப்பீங்கல்ல? கல்வி மாப்பிள்ள முகத்துல தான் முழிக்க வேண்டி இருக்கு காலங்காத்தால. உங்க கோஷங்களுக்கு எல்லாம் இப்ப 24 மணி நேரமும் சீமான் 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 ஒரு மந்திரம் மாதிரி வந்துருச்சு. இது என்ன சீமான் என்ன பெருமாளா? இந்தியா அப்படிலாம் சொல்லல. நாங்கள் திமுக ஆட்சி இங்க வந்தால் நான் தெளிவா எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன், இருக்குது வீடியோல. அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி வாக்க வாங்குறதுக்கு சில ஏங்க ஒரு அரசியல் கட்சி என்ன அப்புறம் என்ன அவசரத்தனமா பண்ணோம்? எப்படியாவது வாக்க வாங்கணும்னா நாங்க 1000 கதையை சொல்லித்தான் கேட்டு வாங்க முடியும். சீமான் வந்தா எங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்தா நாங்க பாராட்டு பெட்டர்னு நினைக்கிறோம். நீங்க அது ஆமா, என்ன காரணம்னா அவ்வளவுதான். சக்கரை எங்கன்னா எறும்பு துணிச்சு சாக்கு போய் எங்கன்னா இது வந்து சொல்லிட்டு பாருங்க. இந்த கதையெல்லாம் வந்து நீங்க சர்க்காரியா கமிஷன் என்ன புடுங்குச்சு? சர்க்காரியா கமிஷன் அதான் கால்ல விழுந்துட்டீங்களா? யாரு கால்ல விழுந்தா? கத்திரிக்காயில விழுந்தா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். திராவிடர் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் கோமாட்சி நாயுடு நம்மோடு இருக்கின்றார். அண்ணாச்சி வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் கோமாட்சி நாயுடுங்கிறத நான் அது வேண்டான்னு சொல்லி காமாட்சி நாயுடுன்னே வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வேணாம் அண்ணாச்சி அது வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே? இல்ல சொன்ன நானு கோமாட்சிங்கிறது என்னுடைய தந்தையுடைய இனிஷியல தமிழ்ல போட்டா கோமாட்சின்னு வரும். அது பெருசா அது வந்து டோல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணது மாதிரி எல்லாரும் என்ன போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அந்த கலாய்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முனைவர் காமாட்சி நாயுடுன்னே பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது முனைவர் காமாட்சி நாயுடு திமுகவினுடைய மூத்த முன்னோடி. அவ்வளவுதான். அப்புறம் இந்த தெலுங்கு தமிழர் திராவிடர் தெலுங்கர் முன்னேற்றம் அது என்ன? அந்த கட்சியை தான் திமுக இணைச்சிட்டோம்ல. இணைச்சிட்டீங்க 2016 இணைச்சாச்சுல. அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி துண்டு ஒண்ணு போட்டுட்டு இருந்தீங்களா? என்னாச்சு? எனக்கு அது என்னாச்சு? அந்த வயிற்றுல கேக்குறீங்க. நான் போடுறது பூரா எல்லாரும் காப்பி அடிக்கிறானுங்க. துண்டும் போயிடுச்சு. துண்டு தான் இப்ப டிவிக்கு எடுத்துக்கிட்டானுல்ல. ஆமா, என் கலரை தான் இப்ப துண்டு பூரா என் கலர் தானே போடுறான். என்ன பண்ண? இவ்வளவுக்கு நான் ரிஜிஸ்டர்டு, என் கொடியும் ரிஜிஸ்டர்டு, என்னுடைய துண்டும் ரிஜிஸ்டர்டு தான். அப்புறம் ஏன் விட்டு கொடுத்தீங்க? அது எல்லாம் கொடுக்கல. நானு ஊடகங்கள்ல உட்காந்து பேசும்போது டிவி கேக்காரன் கட்சியில சேர்ந்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. நிறைய டோல் ஆயிடுச்சு. எவ்வளவு சோதனையா இருப்பாருங்க. கட்சி வச்சிருந்தீங்க, அதுவும் காய்ச்சிட்டீங்க. அது சரத்குமார் வச்சிருந்தீங்க, துண்டும் விட்டு போட்டீங்க. சரத்குமார் வந்து நாடார்கள் சங்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரத்குமார் வந்தாரு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள்ல வந்து 3 கலரை விட்டு 2 கலர் தான் போட்டாங்க.
இந்த சோதனைக்கெல்லாம் போய் எங்க தோத்தியில எல்லாம் மஞ்சள் சிவப்பு தான் நான் வச்சிருந்தேன். அதை பாட்டாளி மக்களும் யூஸ் பண்ணாங்க. விஜய் இவரும் சரத்குமாரும் பண்ணாங்க. அப்ப சரத்குமார் கட்சியை விட்டாரப்பா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அடுத்து இப்ப டிவிக்கையும் ஆரம்பிச்சு இப்ப அதையே அவங்க துண்டையும் முடிட்டாங்க. வேட்டியும் அதான் போடுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? 3 கலரா போட போறாங்க, 2 கலர் தான் போடுவானுங்க. உங்க கொடி எப்படி போயிடுச்சு பாருங்க. பாருங்க, அதாவது கொடி கட்டி பறக்குது. இப்போ கொடி கட்டி பறக்குது. பறக்குறீங்கன்னு சொல்லலாம். நானும் பறக்குறேன். அதுல ஒண்ணும் அதாவது எனக்கு என்னன்னா உங்களை மாதிரி நண்பர்கள் எனக்கு நிறைய இருக்கிறதுனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நாயனாவுக்கு ஏறக்குறைய 78 வயசு ஆக போகுது, இன்னும் அவர் இளைஞர் மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்காரு, எந்த ஊடகத்துல பார்த்தாலும் அவர் முகம் தான் தெரியுது, என்ன திமுகல இருந்து அவருக்கு நிறைய எதுவும் வைட்டமின் பா போதாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் யாருகிட்டயும் வைட்டமின் பாவும் வாங்கல, யாருகிட்டயும் அடிமையாவும் இல்லை, சுதந்திரமா பறவை நானு. அதனால நான் சுதந்திரமா இருக்கேன், அவ்வளவுதான். யாருக்கும் ஆண்டானுக்கு அடிமை கிடையாதுன்னா அவ்வளவுதான். சரி அண்ணாச்சி, பாவம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அங்க கட்சியை கரைச்சிட்டீங்க, துண்டு வச்சிருந்தீங்க வேஷ்டி, அது இங்க கரைச்சிட்டீங்க, தமிழக வெற்றி கழகத்துல போயிடுச்சு. அங்கேயாவது போய் சேர்ந்து இருக்கலாமே. அண்ணாச்சி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய தலைமையில அன்றைய பேராசிரியர் அன்பழகன், அன்றைய நம்மளுடைய தளபதியுடைய இன்றைய முதலமைச்சருடைய முன்னிலையில நான் கட்சியில இணைஞ்சேன். எல்லா சேனல்களையும் வந்தது, எல்லாமே பார்த்தீங்க, பேப்பர்கள்லயும் வந்துச்சு. அப்படி நான் கட்சியை கொண்டு இணைச்சிட்டு நான் அவர் கூட ஐக்கியமான பின்னாடி இன்றைக்கு நான் வந்து ஏற்கனவே நான் 62 இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் தான். அதுக்கு பின்புதான் நான் பெரியார் எல்லாம் அழைத்துட்டு போய் 67 மதுரையில களத்து போட்டல மீட்டிங்க நடத்தினவன். அந்த அளவுக்கு நானும் மதுரையில முத்தண்ணனும் நானும் ரொம்ப நண்பர்களா. அவர் எனக்கு பெரியவர் வயசுல இருந்தாலும் அவர் என்ன கூடு பக்கத்திலேயே வச்சுப்பாரு. அப்படியெல்லாம் நாங்க அரசியல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஏதோ நான் வந்து தெலுங்கர்களுக்கு தமிழகத்துல மரியாதையே இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை நான் சொன்னீங்க. தெலுங்கர்களுக்கு தமிழகத்துல எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக. தமிழ்நாட்டுல என்ன மதிப்பு மரியாதை வேணும்ன்றீங்க? அதான் நாட்டை நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க. நாட்டை நாங்க எங்களுடைய மன்னர்கள் வந்து 418 ஆண்டு காலம் மதுரையை தலைநகரா வைத்து தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அமைப்பு தான். இல்ல உங்க கவலை வந்து அந்த மன்னர்கள் மாதிரி இடுப்புல எல்லாம் பட்டியானா ஒட்டியானாலும் கட்டிட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள்ல சொல்ல வரீங்க. நாங்க அப்படியெல்லாம் இருக்கணும் நாங்க நினைக்கல. இல்லங்க, இப்போ இங்க பாருங்க, எங்களை வந்து பேக்வர்டுலயும் இல்ல, எம்பிசிலயும் இல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லயும் இல்ல, எதுலயுமே இல்ல. எங்க போனாலும் வேலை வாய்ப்புக்குன்னு போனோம்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த விதமான மரியாதை இல்ல. தமிழ்நாட்டுல நாங்க வந்து தெலுங்கர்னு சொல்லிக்கிறவே இயலல. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க சீமான்னு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, சீமான் சொல்லி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு புதுசா. ஒரு 13லயே என்னத்தையும் ஒண்ணு ஆரம்பிச்சு கையில வச்சுக்கிட்டு அவரு கொடுக்குற இம்சை இருக்கு பாருங்க. அவரு கொடுக்குற இம்சை பெரிய இம்சை. உங்களை வந்து இப்ப நாடாள கூடாதுன்னு தடுக்கிறாரா? ஏங்க, அவர் தானங்க எங்களுக்கு தடைக்கல்ல. அவர் தானங்க. என்ன தடைக்கல்? உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஒண்ணு செய்யலன்றீங்களா? சீமான் வந்திருப்பாரு தான் செய்யல. அதுக்கு முன்னாடி 5 முறை முதலமைச்சரா இருந்தவர் யார்? உங்கள் தானே. எங்காலா? அவர் எப்படி எங்கால ஆவாரு? உங்க மொழி பேசக்கூடியவர் தானே அவரு. ஐயா, நீங்க ஒரு விஷயம், மொழிங்கிறது வந்து எல்லா மொழியும் எல்லாரும் பேசுவாங்க. தெலுங்கர்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, புரியுதுல்ல? உண்மையிலே இருந்தால் ஏற்கக்கூடியது நான் மறுக்கவே இல்லை. சரி, மரியாதை இல்ல அப்படின்னு சொல்றப்ப அந்த 5 முறை முதலமைச்சரா இருந்தவர் யாரு? கலைஞர் தான். அப்ப அவர் ஏன் தெலுங்கு, நம்மளும் தெலுங்கு, இவங்க தெலுங்குக்கு மரியாதை இல்லாம வச்சுங்கிறோமே அப்படின்னு அவர்கிட்ட போய் நீங்க கட்சியில இணைச்சப்போ நீங்க கேட்டிருக்கணும்ல. ஏன் இணைச்சிங்க? ஐயா, நான் வந்து கட்சியை வழி நடத்தி போறதுக்கு என்னிட்ட பொருளாதார வசதி இல்லை. நான் அதனால கட்சியை கொண்டு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க வந்து இங்க இணைஞ்சிடலாமே, எதுக்கு தனியா செயல்பட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட வந்து ஆள் மேல ஆள் அனுப்பிச்சு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் கொண்டு இணைச்சிட்டேன். ஆனா நான் சில கண்டிஷன் இணைக்கிறப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல, தெலுங்கர்களுக்கு இங்க மரியாதை இல்லை, நீங்க தெலுங்குக்கு மரியாதையா கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா? இல்ல, நான் ஒரு இது லெட்டரே ஒண்ணு கொடுத்தேன். அந்த கண்டிஷன் லெட்டர் ஒண்ணு கொடுத்தேன். என்னன்னு கொடுத்தீங்க? ஒண்ணு இல்ல, அதாவது மத சிறுபான்மையினருக்கு இங்க வந்து ஒரு அணி வச்சிருக்காங்க. மத சிறுபான்மையினர், அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு மத சிறுபான்மைன்னு ஒரு அணி இருக்கு. அது மாதிரி மொழி சிறுபான்மையினர்
தெலுங்க மட்டும் நான் கேட்கல. மொழி சிறுபான்மையினர், அனைத்து மொழி பேசக்கூடிய, தமிழுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மொழி பேசுறவங்க எல்லாம் சிறுபான்மையினர் தமிழ்நாட்டுல, அவங்களுக்கு ஒரு அமைப்பை உண்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அது இருக்கிற அமைப்புலாம் போதாது. என்ன ஐயா? இருக்கிற அமைப்புலாம் போதாதுங்களா? இருக்கிற அமைப்பு போதுமா போதாதானா? தமிழகத்துல வந்து இன்னைக்கு எவ்வளவு தெலுங்கர் முன்னேற்றம் நீங்க ஒண்ணு வச்சிருந்தீங்க. ஆமா, நம்ம KKSSR ராமச்சந்திரன் நேரு இவங்க எல்லாம் சேர்ந்து ரெட்டியார்கள் 3 மாநில ரெட்டியார் நலச்சங்கம் இருக்கு. நாயுடுகள் தனியா எல்லாம் சேர்ந்து. ஆமா, இப்ப நான் தமிழ்நாடு நாயுடு பிறகு நான் தான் தலைவர். ஆமா, அது இல்லாம இன்னொரு நாயுடுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து. ஆமா, அவரு ஒரு கமா நாயுடுன்னு வச்சு அவரு நாயுடு. உங்களுக்கு என்ன இல்லங்க, சங்கம் இருக்குது, அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரத்துல இருக்கமா? 13 ஏங்க, எந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் அந்த மொழியை பேசக்கூடியவங்க 13 அமைச்சருங்க. அதாவது நீங்க எரியிற வீட்டுல புடுங்கினது ஆதாயங்கிற மாதிரி பேச்சுவாக்குல நீங்க வந்து உங்க மொழிக்காரரு, உங்க சொந்தக்காரரு. இதுல யாரு நீங்க சொல்லுங்க? யாரு நீங்க? யாரு? நாங்க யாருமா? நாங்க ஒரு மனிதர்கள், அவ்வளவுதான். நாங்க மனிதர்கள் இல்லைங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு வந்து இங்க மரியாதை இல்ல, அங்கீகாரம் இல்லைன்றீங்களே. யாரு? மொழி சிறுபான்மையினர்ன்றீங்க. மொழி சிறுபான்மையில இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்களப்பா, எப்படி சாமி? 13 பேர் உங்களுக்கு மட்டுமே இருக்குதுல, 33 பேர், 3ல 1 பங்கு நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. ஐயா ஐயா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த கட்சி கட்டுப்பட்டு அந்த கட்சியினுடைய செயல்பாடுக்கு தான் அவங்க அமைச்சர்கள் அங்க வேலை பார்க்கறாங்களே தவிர, இந்த எங்க தெலுங்கு மக்களுக்கோ நாயுடு மக்களுக்கோ எந்த விதமான, சத்திய பிரமாணமா சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களால் ஒரு சதவீதம் கூட யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்ல. ஒரு டிரான்ஸ்பர் கூட சொல்ல இயலாது. அது அதை பத்தி எனக்கு தெரியாது. எங்களுடைய, நான் ஒரு கம்யூனிட்டியினுடைய தலைவருங்கிற முறையில எனக்கு வந்து இதுவரை எந்த அமைச்சர்கிட்டையும் போய் நான் எந்த ஆப்ளிகேஷன், இன்னும் சொல்ல போனா KKSR நேருவை தான் நான் போய் ஒரு முறை நேரா சந்திச்சிருக்கேன். பேசுவோம் நம்ம. நீங்களே இந்த புலம்புறீங்க, 13 அமைச்சர்களை மொத்தமா வச்சுக்கிறீங்க. எல்லாம் சும்மா இருங்க சார், காதுல வாங்கிட்டு நல்ல கொழுத்த பதிவா வச்சுட்டு இருக்கிறீங்க 13 பேரும். நாங்க என்னன்னு போய் புலம்புறது சொல்லுங்க? எங்க போய் புலம்புவோம்? எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி கிரீடம் கூட இல்ல, இடுப்புல அட்டியானம், கையில இதெல்லாம் வந்து இல்ல, நாங்க எங்க போய் சொல்றது? நீங்க போராட்டணும், நீங்க வர்க்க போராட்டம் பண்ணுவீங்க. எங்கள்கிட்ட அந்த அந்த குணம் இல்லையே. எங்கள்கிட்ட அந்த வர்க்க போராட்டம் பண்ணக்கூடிய குணம் இருந்திருந்தா கேட்டு பெற்றிருப்போம். இல்ல அவங்களது போராட்ட குணம் இல்லாதவே நீங்க நாட்டை ஆண்டிட்டு இருக்கிறீங்களோ? நாங்க ஆள்றோம். இது என்னங்க வேடிக்கையா இருக்கு? முன்னாடி எங்க ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுடைய நாயுடுன்னு சொல்றீங்களா? இல்ல தெலுங்கு இல்லங்க, தெலுங்காரா? எப்படி? அப்புறம் எப்படி அவர் தெலுங்காரா ஆவாரு? எப்படி? என்னங்க எப்படி அப்படின்னாக்கா என்ன சொல்றீங்க? நான் வேற ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டேன். சரி, அதான் இப்ப இழுத்துட்டு போறீங்க. கேட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சரான உடனே தெலுங்குல இருக்கிற மொத்த சேனலும் மணவாடுன்னு சொல்லிட்டு போட்டு ஓங்கல் தான் பூர்வீகம் சொல்லிட்டு பெரிய ஸ்டோரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாத்தீங்களா? நானும் பாருங்க. எவனோ ரோட்ல போறவன் ஓங்கலுனாக்கா அவன் ஏதோ பண்ணாங்க. இருக்கக்கூடிய மொத்த சேனலும் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட உங்ககிட்ட கேட்ட அண்ணாச்சி, இது எனக்கு புரியல, என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க சொன்னீங்க இது வந்துட்டு எங்க ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க, அங்க கோங்கல் தான் பூர்வீகம்னு சொல்லிக்கிறாங்க, உறவினர்லாம் அங்க இருக்கிறதா சொல்லி ஸ்டோரி எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னீங்க. அண்ணாச்சி, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைஞருடைய முப்பாட்டன் காலத்திலேயே வந்து அப்ப எல்லாம் வந்து நாடு ஒரே நாடா இருந்தது. அப்ப வந்து நாயக்க மன்னருடைய ஆட்சி தமிழகத்துல நடந்துகிட்டு இருந்தது. அப்ப பிழைப்பை தேடி அவங்க அங்க இருந்து குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. அது அப்படிதான் வந்தீங்க. நாங்க வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு, நாங்க பேஸ் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்ததுக்குரிய சான்று எங்கள்கிட்ட இருக்கு. சரி, வந்ததால நீங்க தமிழர்ன்றீங்க. இல்ல, ஆமாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டுல நாங்க இந்த, அதாவதுங்க, நீங்க இப்ப தமிழ், மலையாளம், கன்னடம், தூளுவங்கிறதெல்லாம் திராவிட நாட்டு மொழிகள், தென் மாநில மொழிகள். நாங்க வந்து எதுக்காக வந்தோங்கிறது கிடையாது. இதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பா இருக்கும்போது யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும். நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி என்னங்க இருந்தது? நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி சென்னை மாகாணமா தானே இருந்தது. அப்ப எல்லாம் ஒரே இனமா தானே இருந்தோம். இன்றும் நீங்க சொல்ல போனா
இதுல கூட நம்ம இலங்கையில கூட சில பகுதிகள் நம்ம சென்னை மாகாணத்தினுடைய ஆட்சிக்கு பிரிட்டிஷ் சென்னை மாகாணம் இருக்கிற பண்ணாச்சு 1910 ஆந்திரா நாடு எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்டாங்கல்ல. ஏன் கேட்டாங்க உங்க ஆட்கள்? அங்க அந்த பக்கத்துல வந்து அதிகமான தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஏன் கேட்டீங்க? ஒண்ணு தானே. ஏன் கேட்டீங்க? நீங்க தான் தென்னிந்தியாவில நீங்க தான் கோஷ்டி நீங்க தான் கேட்டாங்க சார். உண்ணாவிரதம் இருந்தாரு, பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போயிட்டாரு. ஒண்ணு தானே, ஒன்னா இருந்துட்டு போயிடலாம். ஏன் ஒன்னா இருந்துட்டு போயிடலாம். அது வந்து பின்ன அதாவது இந்த சென்னை மாகாணம் சென்னையை வந்து பார்த்த உடனே அவனுக்கு வயிற்றுச்ச வந்துருச்சு. சென்னை வந்து எல்லாமே சென்னையில தான் இருக்கு, போர்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ரொம்ப தனியா வேணும், அதனால நம்ம தனியா பிரிஞ்சு போயிடலாம்னு அவங்க கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? ஏன் கேட்டாங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு வாழ்ந்த காலத்துல நான் வாழல ஐயா, அவரு இறந்து போயிட்டாரு ஐயா. நீங்க இருந்தா தெலுங்கு மாநிலம் பிரிய விட்டுருக்க மாட்டீங்க. கண்டிப்பா 100க்கு 100 வந்து அதாவது மொழிவாரி ராஜ்யங்கள்னு கிடையாது, அது தேவையில்லை. சரியா? சரி, இது வந்து தமிழ்நாடு. இப்ப நீங்க தமிழர்கள், நான் தமிழர் தான், அதுல ஒன்னும் டவுட் வேண்டாம். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஏன் வச்சீங்க? அத எங்களுடைய அந்த ஒரு இனத்தை சேர்ந்த அந்த அதாவது இப்ப இங்க வந்து ஜாதிகள் இருக்குல்ல அண்ணாச்சி, நாங்க ஒரு ஜாதி. இப்படி போறீங்க, அங்க கேட்டா அப்படி வரீங்க. ஐயா ஜாதியா? இது நாயுடுங்கிறது ஒரு பட்ட பேர் தான். காமாட்சி நாயுடுங்கிறது வந்து எங்க குடும்ப பேர் மாதிரி. ஆனா அதுல பலிஜா, கவரா, கொல்லா, வெளமா இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. இந்த நாயுடு இந்த தெலுங்கு மக்கள் வாழ்ந்த காலத்துல அந்த மக்கள் இங்கதான் வாழ்றாங்க. நீங்க இல்லன்னு சொல்ல வரல, திரும்ப சொல்ல வரேன். தமிழர்கள் நீங்க கரெக்டா? ஆமா. அப்புறம் எதுக்கு திராவிட தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் ஏன் வச்சீங்கன்னு கேக்குறேன். அதனாலதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டு இணைச்சிட்டேங்கிறேன். அது ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் அதுல போய் இணைச்சிட்டீங்கன்னா மட்டும் எடுத்து பெயிண்ட் அடிச்சிட்டீங்க. நல்லா நீங்க இப்ப முன்ன நான் உங்களோட பேசுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேட்டி எடுத்தீங்க ஒரு மொபைல்ல வச்சு. அன்னைக்கு பேசின இதே நண்பர் தான் இன்னைக்கு வந்து என்ன பேட்டி எடுக்கிறீங்க. இமலாய வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னாச்சு. கேட்கிற கேள்வியிலும் ஏதோ பெரிய உங்க என்னுடைய மாப்பிள்ள சார் தான் குண்டு போடுவேன்னாரு. நீங்க அதுக்கு மேல பெரிய பெரிய பாம் போடுறீங்க. சரி இருக்கட்டும், நம்ம அப்புறம் பேசுவோம். நிகழ் அரசியலுக்கு வருவோம். நினைச்சா ஒரு நொடியில வந்து நான் இந்த ஜிஎஸ்டியை வந்து என்னால கட் பண்ண முடியும் முதலமைச்சர் சொல்றாரு. மத்திய அரசு மும்மொழி கொள்கையில பணத்தை தராம வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நொடியில நினைச்சால் கரெக்ட் தானே அவர் சொல்றது? அவரு சொல்லல சார், என் மாப்பிள்ள சொன்னாரு. என் மாப்பிள்ள தான் சொல்றாரு, போடா வரி கொடுக்க மாட்டேன், போடா மயிரேன்னு சொல்லுவேன் நானு அப்படின்னு என் மாப்பிள்ள தான் சொன்னாரு, தவிர சிஎம் சொல்லல. சொல்லி இப்ப ஓடிட்டு இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்ப பேசியிருக்காரா? நான் கேட்கல. ஒரு நொடியில நாங்க ஜிஎஸ்டி எங்களால கட் பண்ண முடியும் நினைச்சோம்னா, ஆனா நீங்க வேணா ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நொடியில கட் பண்ண முடியும்ல? ஆமா, அந்த ஃபண்ட் நம்ம மூலமா தானே போகுது. செய்ய முடியும்ல? முடியும். முடியும் தானே? சாதிக்க முடியும் தானே? முடியும். சாதிப்பீங்களா நீங்க? சாதிக்க மாட்டோம். ஏன்னா நாங்க ஒற்றுமையை விரும்புறோம். ஒரு தலைமையின் கீழே இருக்கு எல்லா மாநிலமும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மாநிலம் மாத்திரம் இத சொன்னாலே நம்ம பிரிஞ்சு போறோம்னு அர்த்தம். அப்ப பிரிஞ்சு போறோம்னு சொன்னாக்க இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். இப்ப எங்களுக்கு இந்த சமாச்சாரத்துல 2 கட்சி தான் ஆதரவு இருக்கு. ஒண்ணு வந்து திரு நாம் தமிழர் சீமான் வந்து ஆதரவு கொடுக்கிறாரு, அதே மாதிரி உரிமை என்ற பேர்ல ஆதரவு கொடுக்கிறாரு. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு. மற்றவங்க யாரும் வாயை திறக்கவே இல்லை, புரியுதுங்களா? ஆகையினால நாங்க இந்த எல்லாரும் வந்து ஒற்றுமையா சொன்னாங்கன்னா நம்ம வரிகுடா இயக்கத்தையும் நடத்தலாம். போடா நாயன்னு சொல்லி எங்களுக்கு தனி தமிழ்நாடு வந்து என் மேல வந்து படுத்துக்குங்க, புலிக்கு பயந்தவங்க என் மேல படுத்துக்குங்கன்றீங்க. இப்ப நாங்க என்ன 16 வயது பருவம் அங்க எங்க மேல வந்து படுக்கிறதுக்கு? நீங்க அதுக்கு என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? நீங்க தனியா மோதணும் டெல்லி அரசு கூட. அப்புறம் கேட்டா நாங்க வந்து பகைச்சிக்க கூடாதுன்றீங்க. அப்புறம் பாஜக உள்ள வந்துருதுன்றீங்க. எதனா பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படா இந்த கவர்மெண்ட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு எடுப்பாக வேலை பார்க்கிறான் எடப்பாடி பழனிசாமியும் சரி, அல்லது டாக்டர் ராமதாஸும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய சில சில்லறை சில்வண்டுகள்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது. இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான இதுல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழ் தலைவர் சீமான் அவர்கள். சரியா? அவர் தான் செந்தமிழ். என்ன நேரத்துக்கு நீங்க நைட்ல என்ன ஒரு 1:30-2 மணி இருக்கும். 2 மணி தூங்கிட்டு எப்ப எழுந்திருப்பீங்க? கரெக்டா ஒரு 5:40 அல்ல 5:30 எழுந்திருச்சிருவாங்க. எழுந்த உடனே முதல்ல செந்தமிழன் சீமான் சொல்லிட்டு தான் எழுந்திருப்பீங்கல்ல?
இல்ல அது நான் இப்போ ஓபன் பண்ண உடனே அவர் தான் வந்து டக்குன்னு நிக்கிறாரு. மாப்பிள்ள முகத்துல தான் முழிக்க வேண்டியிருக்கு காலங்காத்தால. உங்க கோஷங்களுக்கு எல்லாம் இப்ப 24 மணி நேரமும் சீமான் 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 ஒரு மந்திரம் மாதிரி வந்துருச்சு. இது என்ன சீமான் என்ன பெருமாளா? சீனிவாச பெருமாளா? அவர் தானுங்களே. இல்ல சீனிவாச பெருமாளா அவரு வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியா? ஆமா. சீமான் இல்லன்னா நான் இன்னைக்கு நேரம் நீங்க அம்பலப்பட்டிருப்பீங்க. அங்க கோவணத்தை உருவிட்டுக்கிறான், உரிமையை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல நினைச்சா ஜிஎஸ்டி நிறுத்துருவேன்னு சொல்லுங்க. செய்து காட்டணுமா இல்லையா? வச்சுக்கணும். நாம இங்க பாருங்க, இருங்க, உரிமைக்கு தானே போராடுறீங்க. உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமைக்கு எது போனா பரவாயில்ல, ஆட்சி போனா இருக்கட்டும். மக்கள்கிட்ட வந்து நின்று ஆட்சியை பத்தி நாங்க கவலை. நீங்க இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரா இருந்து தான் இங்க வந்தீங்க. எனக்கு அந்த காலத்திலேயே உங்களை தெரியும். சரி, நீங்க வந்து நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. திமுகங்கிறத விட்டுடுங்க, ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆளுங்கட்சியா இல்லாம இதே மறுபடியும் எடப்பாடியாரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சியில இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேசவோ விமர்சிக்கவோ இயலுமா? சொல்லுங்க. ஜெயலலிதா பீரியட்ல யாராவது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஜெயலலிதா நீங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நாங்க என்ன லண்டன்ல இருந்தோம்? நாங்க இந்த ஊர்ல தானே இருந்தோம். நிறைய பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஊடகமும் இப்ப இருக்கிற ஊடகமும் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டும் கணக்கெடுத்துக்கோமா? மொத்த ஊடகமும் உங்க பாக்கெட்ல தானே. இந்த பாக்கெட்ல நிரப்பி இப்படி நிரப்பி இங்க நிரப்பி ஜிப்பா பாக்கெட்லயும் நிரப்பி மொத்தமே உடம்பு முழுக்க ஊடகமா பாக்கெட்ல வச்சுட்டு உங்க ஊடகம் இப்ப எங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா? ஆமா, 1-2 இந்த மாதிரி ஏத்து கேள்வி கேக்குது. மீதி எல்லாம் சார் நீங்க தவறா சொல்றீங்க. சரி, நான் இப்ப மாநில அரசு மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கிற விஷயத்துல ஒரு நிமிஷத்துல முடிச்சா எதிர்க்க முடியும் சொல்றேன். நீங்க ஏன் சாமி இந்த நீட்டை வந்து அப்பவே ஜிஎஸ்டி நிறுத்துவோம், மாநில கோரிக்கை நிறைவேற்று, நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது மாணவர் பிரச்சனைன்னு ஏன் 4 வருஷமா ஏமாத்திட்டு இருந்தீங்க? ஏன் நீட்டு டெல்லியில தான் இருக்குதுன்றீங்க? இப்ப யோசிக்காதீங்க, ரொம்ப பட்டுன்னு பதில் சொல்லுங்க. யோசிக்க இல்ல நீங்க பேசுற மாதிரி நான் பட்டுன்னு பதில் சொல்லிட்டா நாங்க ஆளுகின்ற அரசுக்கு நான் ரெப்ரஸன்டேட்டிவா வந்திருக்கேன். ஆளுகின்ற அரசனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கக்கூடிய நான் ஏதாவது தவறான வார்த்தைகளை வந்து நான் பிரயோகித்தா நாளைக்கு அது எங்க அரசுக்கும் நம்ம மக்களுக்கும் இடையூறா வந்துருமா இல்லையா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏதோ யோசிக்கிறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முழிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் 4 வருஷமா இங்க பாருங்க, நாங்க ஏமாத்தணும்னு சொல்றதே நீங்க ஏமாளித்தனமா பேச்சு. இது நாங்க என்னத்தை ஏமாத்துறோம்? ஏமாலியா இருக்கிறதால தான் நீங்க உட்காந்துக்கிறீங்க. இல்லன்னா அப்புறம் நீங்க சொல்றது 100 ஏமாலியா இருக்கிறோம், அதனால நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. சார் இங்க பாருங்க, நீங்க எப்பயுமே வந்து திராவிடத்தை வந்து நீங்க பழிச்சு பேசுறதே உங்களுடைய கொள்கை முடிவா இருக்கு. திராவிடங்கிறத தனி மொழி அல்ல. திராவிடங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தூளு, இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு மொழிதான் திராவிட மொழி. பேசிட்டு இருக்கிற மாதிரி திரும்ப திராவிடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் கேட்ட கேள்விக்கு இப்ப நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஜிஎஸ்டி கட் பண்ணிட்டு இந்த மாநில அரசை மத்திய அரசை எதிர்க்க முடியும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்து இந்த நீட்டுக்கு ஒரு பிரச்சனையை கண்டுட்டு இருக்கலாமே, ஏன் சாமி செய்யலன்னு சார். நீட்டு சமாச்சாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன தீர்ப்பு சார். ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இது தெரியாதா சார்? இங்க பாருங்க, இல்ல அப்ப வெளியூர்ல இருந்துட்டீங்களா சார்? சட்டம் அதாவது ஒண்ணு இல்லைங்க, நாங்க ஓட்டு வாங்கும் போது என்ன பேசணும், எங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி அப்படி எல்லாம் சொல்லல. நாங்கள் திமுக ஆட்சி இங்க வந்தால் நான் தெளிவா எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன், இருக்குது வீடியோல. அதெல்லாம் வாசம் சார். மக்கள்கிட்ட சொல்லி வாக்க வாங்குறதுக்கு சில ஏங்க ஒரு அரசியல் கட்சி என்ன அப்புறம் என்ன அவசரத்தனமா பண்ணும்? எப்படியாவது வாக்க வாங்கணும்னா நாங்க 1000 கதையை சொல்லித்தான் கேட்டு வாங்க முடியும். அதுக்காக அதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருப்பீங்களா? அவசாரித்தனம் சொன்னீங்க, இதுக்கு பேர் என்ன? அது அதே தனம் தான். அதே தனம் தான். ஆமா, செய்யறீங்க. அப்ப என்ன பண்ண நீங்க என்னத்த பேசுறீங்க? நீங்க கொஞ்சமாவது நான் எதுவும் கேட்கல. நீங்க கேட்கல, நீங்க கேட்கிற கேள்வி அப்படித்தான் இருக்கு. நாங்க அவசரித்தனமா பண்ணிட்டோம்னா இப்ப ஏமாத்தத்துக்கு பேரு அதுதாங்க. நாங்க ஒண்ணு யாரை ஏமாத்திட்டோம் சொல்லுங்க? மக்களை நாங்க ஏமாத்தலங்க. மக்களுக்கு நாங்க சொன்னதை காட்டிலும் சொல்லாதையும் செஞ்சிருக்கோங்க. எங்க மக்கள் இங்க பாருங்க, இங்க பாருங்க, மக்கள் வந்து ஒண்ணு வேண்டாங்க. இங்க பாருங்க, நாங்க சார் இங்க பாருங்க 21ல ஆட்சிக்கு வந்தோம். நாங்க திரும்ப வந்து 24ல நாடாளுமன்ற தேர்தல்ல
தேர்தலை சந்திச்சோம். அன்றைக்கு 24 தேர்தலை சந்திக்கும் போது 40 தொகுதியிலும் 40க்கு 40 நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம், இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. இப்ப 26 தேர்தல் வரப்போகுது, அதுலயும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். சோ அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் எங்கள் மீது ரொம்ப வாண்டடா இருக்காங்க, அவங்க மேல நாங்க ரொம்ப வாண்டடா இருக்கோம். மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க வந்து என்னதான் நீங்க கரடியா கத்துனாலும் சரி முடியாது, என்னதான் கத்தி பாருங்க, அசைக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 சின்ன யானை காதுல ஒரு எறும்பு போனா எப்படி இம்சை கொடுக்குமோ அந்த இம்சையத்தான் திரு சீமான் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த எறும்பை பிடிச்சு நசுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு பொறுத்து போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பொறுமைக்கும் அளவு இருக்கு. கொஞ்சம் அவரை பேச சொல்லுங்க. அவர் என்ன பேசுறாரு யோசிச்சு பாருங்க. இப்ப சீமானை விட அதிகம் பேசிட்டு இருக்கிறது அண்ணாமலை, சீமானை விட அதிகம் பேசிட்டு இருக்கிறது எடப்பாடி. புரியுது இல்லை உங்களுக்கு? அந்த இருங்க, என்ன கேட்டுட்டு முழுசும் வாங்கிக்கங்க. அண்ணாமலையை எதிர்த்து பேசினா உங்களுக்கு பயம் வந்துடுது, உருவிடுவாங்க மொத்தம் ஒரு பயம் இருக்குது. கரெக்டு தானே? இவ்வளவு பேசுனா நேற்று அண்ணாமலை சவால் விட்டார்ல, இவ்வளவு சவால் விட்டுக்கிட்டாங்கல்ல, என்ன பண்ணீங்க நீங்க? அவனை போய் என்ன பண்றது? அவனை என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவன் ஒரு லோ கிளாஸ் பாய் மாதிரி பேசுறான். அவனை போய் என்ன பண்றது? ஒரு ஐபிஎஸ் படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை வேணாம்? இப்ப நானே தப்பு பண்றேன், நானே அவன் பேசுனதே தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அண்ணாமலை. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசுறது தவறு, நாகரிகமற்ற முறையில பேசுறாரா இல்லையா? அது நாகரிகமான செயலா? ஒரு துணை முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்னா மக்கள் தான் எங்களுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில தான் நாங்க எடுத்துட்டு போவோம். நாங்க ஒன்னும் இதுக்காக அவர் மேல ஒரு வழக்கு தொடுத்து அந்த ஆளத்துக்கு உள்ள போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மத்தவங்க எங்க ஆளுன்னா உடனே வழக்கு போட்டு பாஞ்சு போராட்டி உள்ள போடுவீங்க. இப்ப உங்க ஆளு மேல இருங்க சார், 200 வழக்கு இருக்கு. இருங்க சார், உங்களுக்கு நடுங்குதுங்க. எங்க நடுங்குது? ஒண்ணு கால் நடுங்கல, கரெக்டா தான் இருக்கு. பேரை சொன்னா உங்க கால் அப்படியே நடுங்குது. ஆனா நீங்க வேற அந்த எச்சில போய் பேசிட்டு சொன்னா உங்க கால் நடுங்குது. இங்க பாருங்க, அண்ணாமலைனாலும் சரி, நொண்ணாமலைனாலும் சரி, இல்ல ஆட்டுக்குட்டினாலும் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். டைவர்ட் பண்ணி சீமான் 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 கத்திட்டே இருக்கீங்கன்னா அப்ப சீமானை மறந்து அவர் பாருங்க. ஒரு விஷயம், நாங்க எங்க பாருங்க, சீமான் வந்தா சம்வாட் பெட்டர் நினைக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க நீங்க. நாங்க வந்து சீமான் வந்தா எங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்தா நாங்க பாராட்டுறோம், பெட்டர்னு நினைக்கிறோம். நீங்க அது ஆமா. என்ன காரணம்னா, அதாவது திருடனுக்கு திருடன் நல்லவங்கிற மாதிரி தான் இந்த கதை. புரியுதுங்களா? நீங்க திருடன் ஒத்துக்கிறீங்க? நாங்க திருடன் இல்ல, அவர் தான் திருடன். ஏங்க அதிகாரத்திலே இல்ல, அவர் எங்கெங்க திருட போறாரு? அது எங்கெங்க திருடல? திருடனுக்கு திருடன் நல்லவனா? எந்த மக்களுடைய வரி பணத்துல இருந்து, எந்த பிளான்ல இருந்து, எந்த கான்ட்ராக்ட்ல இருந்து, எந்த அதிகாரத்துல இருந்து அவர் திருடினாரு? நாங்க எதுல இருந்து திருடல சாமி. எங்களுக்கு ஊழலை பத்தியும் தெரியாது, ஊழல்னா என்னன்னு தெரியாது, லஞ்ச லாவண்யம்னா என்னன்னு தெரியாது. ஆமாங்க, நாங்க எங்க பட்ஜெட் போடுற பணம் பூரா மக்களுக்கு தான் செலவு பண்றோம். நீங்க அதுக்கு மேல நாங்க எங்க தொழில் பண்றோங்க. தொழில் பண்றீங்க? என்ன தொழிலா? டிவி சேனல் வச்சிருக்கோம், ஏகப்பட்ட சேனல் இருக்கு. சன் குழுமத்துல சன் குழுமம் இன்னைக்கு பண்ணக்கூடிய தொழில் ஏகப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, பண்றாங்க. அதே மாதிரி இங்க உதயநிதியுடைய துணைவியாரு அவங்க எல்லாம் சேர்ந்து ரெட் ஜாயின் மூவிஸ்னு வச்சிருக்காங்க. திரைப்பட வரி பணத்துல கொள்ளடிக்கிறதுன்னு சொல்றப்ப பைசா காசு இல்லைங்க. மக்களுடைய கோலியனூர்ல 18 லட்சத்துல வந்து ஒரு பிளான் கட்டுறாங்க. குளத்தை சுத்தி படிக்கட்டு கட்டணும். அந்த 18 லட்சத்துல செலவு பண்ணணும். ஒரு சிமெண்ட்ல ஸ்லாப் மாதிரி வச்சிருக்காங்க பலகை. கையால ஆடுனா அது கீழே வந்து படிக்கட்டுல ஒன்னொன்னா ஊந்துட்டே இருக்கு. 18 லட்சம். நாங்க மக்கள் பணத்தை கொள்ளடிக்கலன்னு சொல்றீங்க. அது அந்த கான்ட்ராக்ட்காரன் பண்ணிருக்கான். அந்த கான்ட்ராக்ட்காரன் அதனால பண்றான். எல்லாம் அவன் தூக்கி உள்ள போறான். எங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்குதா பாருங்க. கான்ட்ராக்ட்காரன் இல்ல கான்ட்ராக்ட்காரன் பூரா உள்ள போவான். கான்ட்ராக்ட்காரன் பூரா உள்ள போவான். இல்ல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நான் வந்து அவங்க கண்டிப்பா நான் பண்ணுவேன். அது வந்து பிடபிள்யூடி நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட தான் வருது, துரைமுருகன்ட்ட. அவரு கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருக்காரு. இருந்தாலும் கூட முதலமைச்சர்கிட்டயோ துணை முதலமைச்சர்கிட்டயோ கொடுத்து நடவடிக்கை கொடுத்த உடனே முதலமைச்சர் துணை நாளைக்கு கொடுத்து நாளைக்கு நடவடிக்கை. ஆமா, ஒரு வாரத்துல கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும். ஆமா, நிச்சயம் நம்பலாம். இது வரைக்கும் நிறைய இடம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன நடக்கும்? எங்க இடிஞ்சு விழுந்துச்சு? எல்லா இடத்துலயும் இடிஞ்சு விழுந்து. திட்டம் பாருங்க. நீங்க
பயங்கரமான வேலு கட்டினார்ல, அதாங்க பயங்கரமான வெள்ளங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. பயங்கரமான ஆமா, 1 லட்சம் கெப்பாசிட்டி உள்ள அந்த டிஎம்சி வாட்டர் போனா ஒன்னும் செய்யாது. 10 லட்சம் டிஎம்சி வாட்டர் போனா எல்லாத்தையும் அடிச்சுட்டு தானே போகுது. எங்க பெரிய பெரிய வீடுகள், நிறைய செலவு பண்ணி கட்டின வீடுகள்லாம் அடிச்சுட்டு போகும்போது என்னமோ சொன்ன மாதிரி ஆடி காத்துல அம்மி பறக்கும் போது குளவி ஏமாத்துறங்க, அது மாதிரி அது பறந்து போச்சுங்க அந்த பாலம். அவ்வளவுதான். அத போய் நீங்க என்ன பேசுறீங்க? சக்கரை எங்கன்னா எறும்பு துணிச்சு, சாக்கு போய் எங்கன்னா இது வந்து ஒன்னும் சொல்லி பாருங்க. இந்த கதையெல்லாம் வந்து நீங்க சர்க்காரியா கமிஷன் என்ன புடுங்குச்சு? சர்க்காரியா கமிஷன் அதான் கால்ல விழுந்துட்டீங்களா? யாரு கால்ல விழுந்தா? கத்திரிக்காயில விழுந்தோம். சும்மா நாங்க என்ன மஸ்துக்கு போய் கால்ல விழுறோம்? அவன் எந்த மஸ்துக்காக நீங்க? அதெல்லாம் நாங்க யாரு காலையும் தஞ்சாவூர்ல பேசும்போது இந்த காங்கிரஸை வேரோடி மண்ணோடு நான் புதைக்க தான் இந்த கருணாநிதி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு, காரணம்னு கேட்டா உங்க அண்ணிய என் மனைவி அறநிர்வாணப்படுத்தி படிக்கட்டுல ஏத்தி இறங்குனது இந்திரா காந்தி போலீஸ், அதுக்காகவே நான் அந்த படியை தீர்ப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருங்க. எதுக்கு சாமி? அரசியல் சூழ்நிலை சார், அரசியல் சூழ்நிலை தமிழகத்துல அன்றைக்கு அப்படி ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலையை மாத்தி அமைக்கணும்னா வேற வழி இல்ல. நல்ல பாம்பு எடுத்துட்டு, நல்ல பாம்பு எடுத்தது தெரியாத உங்களுக்கு? அப்ப இந்திரா காந்தி தாங்க. அப்புறம் ஏங்க அதை போய் நல்ல பாம்பு இந்திரா காந்தி இல்லங்க. எமர்ஜென்சில யாரு உள்ள போட்டு வச்சது? ஏங்க இங்க பாருங்க, எமர்ஜென்சி இல்ல. இங்க பாருங்க, எமர்ஜென்சி தவறா பேசவே பேசாதீங்க. எமர்ஜென்சி இருக்கணும். இந்த எமர்ஜென்சி மாதிரி ஒரு சட்டங்கள் இந்த தமிழகத்துல மட்டுமல்ல இந்திய அளவுல இருந்தா தான் மக்கள் ஒழுக்கமா வாழ்வாங்க. கருணாநிதி ஏத்தாரு. அப்புறம் எதுக்கு வந்து சார்? இது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை சார். நான் வந்து எமர்ஜென்சியை விரும்புறது காமாட்சி நாயுடு. இது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பேர் அந்த மிஷா சட்டத்துல இல்ல கேள்வி. நீங்க எதனா நீங்க தனிப்பட்ட முறையில வச்சுக்கோங்க, ஒன்ன சேர்ந்தா கூட வச்சுங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எமர்ஜென்சி அந்த இடத்துல கொண்டு நாடே இந்த மாதிரி பட்டுட்டு இருக்கு, நீங்க மட்டும் நேருவின் மகளே வருகன்னா கால்ல ஊந்தீங்களா, கையை பிடிச்சி கும்பிட்டீங்க? சார் இங்க பாருங்க, எமர்ஜென்சி லிஃப்ட் ஆன பின்னாடி தான் அது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எமர்ஜென்சி இருக்கையில இல்ல. நீங்க ஏன் மாத்தி பேசுறீங்க? எமர்ஜென்சி லிஃப்ட் ஆன பிறகுதான் நான். ஆமா, எமர்ஜென்சி லிஃப்ட் ஆயிடுச்சு சார். நாங்க பழி வாங்கினாங்களா இல்லையாங்க? அத சொல்லி நீங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி அது வந்து எங்களுக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவியா தெரியுறாங்களே தவிர அவங்கள வந்து நாங்க வேற மாதிரி நினைக்கல. புரிஞ்சதா? உருவிட்டு அடிச்சு ஓட்டுவாங்க, நாங்க வந்து குடும்பத்தின் தலைவியா நினைச்சு. ஆமாங்க. இப்ப எங்களை சிறையில போடலாம், அடிக்கலாம், மிதிக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு தாய் தகப்பன் ஒரு குடும்பத்துல இருக்காங்க, பிள்ளைகள் வந்து தப்பு பண்ணா திட்டுறாங்க, வைக்கிறாங்க, பண்றாங்கல்ல, அது மாதிரிதான் இது. இது வந்து குடும்ப அரசியல் சார். எங்களுக்கு டெல்லி அரசு காங்கிரஸ்ங்கிறது எங்களுடைய குடும்பத்தை. இவ்வளவு மானங்கெட்ட குடும்ப அரசியல் பண்ணு. நாங்க மானம் கெட்டு போனாலும் சரி, இல்ல மானத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், மக்கள் சௌரியமா இருக்கணும், மக்களுடைய மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு மக்களுக்காகத்தான் நாங்க. எங்களுக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக நாங்க. கரெக்ட் தான். இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே மோதலா இல்ல சும்மா டிராமா பண்ணிக்கிறீங்களா? ஏன் சார், இதுதான் பெரிய ஜோக்கு. 21வது நூற்றாண்டில் ஈடு இணையற்ற ஜோக் அடிக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஜோக் அடிக்க கத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, அவருதான் விடிஞ்சா பேசுறாரு, அடைஞ்சா பேசுறாரு, எங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அவரு கூட நாங்க என்னமோ டிராமா பண்றோங்கிறீங்களா? ஏன்னா அவரு பெரிய அவரு ஒரு சரி, அவருக்கு அண்ணாமலைக்கு மத்திய அரசுல இருக்கிறாரு, பாஜக மோடி நினைச்சா என்ன பண்ணலான்ற மாதிரி இருக்கு. கரெக்ட் இல்ல? திமுக ஃபைல்னு வெளியிட்டார்ல, எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தது டெல்லி கவர்மெண்ட்? ஒரே இனம் சொல்றது எங்களுடைய கொள்கை, எங்க தாரக மந்திரமே அதுதான். அத வந்து அவன் வந்து சனாதானத்தை தான் அவன் பூத்துறான். திராவிடத்துக்கிட்ட உங்ககிட்ட சனாதானம் இல்ல? 100க்கு 100 இல்லையா? இல்லவே இல்ல இல்ல இல்ல. அப்படியே திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தீங்க. ஏங்க, ஏதோ அங்க சேர் இல்ல பக்கத்துல, நான் எனக்கு இந்த சேரே போதும், நான் உட்கார்றேன். அவரு பக்கத்துல இன்னொன்னு ராஜா மாதிரி இன்னொரு சீட்டு இருந்துச்சு, அதுல உட்கார சொன்னதுதான் உட்கார மாட்டேன்ட்டாரு.